பட் எனிவே, ஸோ இந்த கேம் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி அந்த லைன் கம்யூனிட்டி ஷீல்டு ப்ரீவியூ கிறிஸ்டல் பேலஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ லாஸ்ட் சீசன் கிறிஸ்டல் பேலஸ் எஃப்ஏ கப் ஜெயிச்சாங்க, நம்ம பிரீமியர் லீக் ஜெயிச்சோம். கடைசி நாளில் மாற்றி மாற்றி கார்ட் ஆஃப் ஆனர்லாம் கொடுத்தோம். இப்போ வந்து டைம் ஃபார் நியூ ஸ்டார்ட், நியூ சீசன் தான் சொல்கிறேன். இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் நியூ காசல்ஸ் ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா ஈசாக் கையிலையும் இல்லை, நம்ம கையிலையும் இல்லை ஆக்சுவலாக பார்க்க போனால். இந்த ரூமர்ஸ்லாம் எதுக்காக வருதுன்னா, ஏன்னா ஈசாக் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃப்ரண்ட் லைன் வந்து இப்போ இட் இஸ் வெரி டெப்ளீட்டட்னு சொல்லிட்டு, அண்ட் ஈசாக்கும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரீ சீசன் நான் பார்த்ததுல வேர்ட்ஸ் வந்து நீங்க போட்ட எக்ஸாக்ட் பொசிஷன், அந்த பொசிஷன்ல அவன் ஆடுறான். அந்த சென்டர் சர்க்கிள்ல, அந்த இந்த ஹாஃப் ஆஃப் த சென்டர் சர்க்கிள் தான் அவனோட பொசிஷன். அந்த போட்ட அதே அங்க ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க, வாட்டன் கமாடா வேர்ட்ஸ். அது வந்து என்ன நடக்க போகுது? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், எப்படி இருக்கீங்க? எக்ஸைட்டடா? ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன், ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆன் த லைன். என்ன மார்க்கேஹி ஆடிஷன் எல்லாம் ஒரே கேம்ல நடக்குது. வேணாம், அதாவது நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், நம்ம தான் பயங்கரமா இது பண்ணிட்டோம், ஸ்ட்ராங் ஆயிட்டோம், இனிமேல் எவனுமே நம்ம பக்கத்துல வர முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா பூரா பையனும் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆர்ஸ்னல் வந்துகிட்டு கியாக்கரஸை வாங்கியிருக்கானுங்க, ஜூபி மெண்டி வாங்கியிருக்கானுங்க, அவனுங்க ஸ்ட்ராங் ஆயிருக்கானுங்க. சிட்டி என்னடானா அவனுங்க ஒரு 250 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி அவனுங்க வந்திருக்கானுங்க. டாட்னம் ஒரு பக்கம் புது மேனேஜர் வச்சிருந்தாலும் கூடுசா வாங்கி அது இதையும் வாங்கி அவனுங்க வந்திருக்கானுங்க. யுனைடெடு குன்யா வாங்கிட்டானுங்க, எம்போமா வாங்கிட்டானுங்க, செஸ்கோ வாங்கிட்டானுங்க. கேட்டா பலேபா வாங்க போறேன்னு வேற வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா என்னமோ நாங்க தான் என்னமோ ஸ்ட்ராங் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாங்கன்னா என்னடா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயமா தான் இருக்கு ஓரளவுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, அதாவது நம்ம வாங்கினதுனால தான் இவங்க எல்லாரும் வாங்குறாங்க, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு. ஒண்ணு இந்த மாதிரி பெருமை பீத்திரம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அடுத்த வருஷமா ஜெயிக்கலைன்னா அப்புறம் ரொம்ப கவலைக்கிரமா போயிடும். ஆனா இந்த ஈசாக்கு வேற, அதுக்கப்புறம் வருவோம். ஆனா என்ன, அப்படி இப்படி வண்டி ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி ஓடுற சமயத்துல வந்து ஒரே வாரத்துல சீசன் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால என்ன டப்புன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ப்ரீ சீசன்ல கிளப் வேர்ல்டு கப் வந்துச்சு, ஒரே மாசம் ப்ரீ சீசன் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் இந்நேரம் வந்து அடுத்த வாரம் இந்நேரம், ஆமாங்க அடுத்த வாரம் இந்நேரம் ரெடி ஆயிட்டு இருப்போம், அடுத்த நாள் கேம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அடுத்த ஃப்ரைடே தானே நமக்கு கிக் ஆஃப். ஆமா, ஒரே வாரம் தான் கேம் வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் கேம் இல்ல பிரீமியர் லீக், அதான் ஃபர்ஸ்ட் கேம் பவுர்ன்மவுத் கூட. ஆமா ஆமா ஆமா, அதனால அது ஃப்ரைடே நைட். அதனால அது ஆக்சுவலா அது ஒரு ட்ரெடிஷனா ஆக்கணுங்க. அதாவது ஜெர்மனிலலாம் ஐ திங்க் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் எப்போதுமே டிஃபெண்டிங் சாம்பியன் தான் ஆடுவோம். ஓகே ஓகே, போன அதுவும் இதே தெரியலையே, அது தெரியல. பிரீமியர் லீக்ல அந்த மாதிரி யூசுவலா இருந்தது இல்ல. ஐ திங்க் போன வருஷம் ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஆர்சனல்னு நினைக்கிறேன். சாட்டர்டே வருஷம் தான் ஆர்சனல். அப்படியே போன வருஷம் ஆர்சனல் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இல்ல, பட் அது ஒரு நல்ல ட்ரெடிஷன். அது ஸ்மால் திங் தான், பட் எனக்கு ஜெர்மனிட்டு அது எப்போதுமே எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் எப்போதுமே டிஃபெண்டிங் சாம்பியன் ஆடுவான். அது ஃப்ரைடே, அது இதே தான் ஃப்ரைடே நைட் 8 PM கிக் ஆஃப் யூசுவலா. ஓகே, அப்ப இவனுக்கு காப்பி அடிச்சானே, இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, யாருக்கு தெரியும். பட் எனிவே, ஸோ இந்த கேம் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி அந்த லைன் கம்யூனிட்டி ஷீல்டு ப்ரீவியூ கிறிஸ்டல் பேலஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ லாஸ்ட் சீசன் கிறிஸ்டல் பேலஸ் எஃப்ஏ கப் ஜெயிச்சாங்க, நம்ம பிரீமியர் லீக் ஜெயிச்சோம். கடைசி நாளில் மாற்றி மாற்றி கார்ட் ஆஃப் ஆனர்லாம் கொடுத்தோம். இப்போ வந்து டைம் ஃபார் நியூ ஸ்டார்ட், நியூ சீசன் அவங்க கூட தான் ஆரம்பிக்குது. இதோடய இந்த கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இந்த அட்மின் வேலையெல்லாம் முதல்ல முடிச்சிடுறேன், சீரியஸ் டிஸ்கஷனுக்கு முன்னாடி. ஸோ 2434 அதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிலைமை. சொன்ன மாதிரி 2450 கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு முன்னாடி வந்துடணும், அதுதான் நம்ம டார்கெட்டு. 2500 பிஃபோர் த ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம். ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் 2500. இப்போ இந்த கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கு முன்னாடி ஒரு 16 பேர் வந்தால் போதும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதுதான் அதோட இது பண்ணிக்கிறேன். இல்லாம லைவ் வேற பண்றோம் கம்யூனிட்டி ஷீல்டுக்கு, அதை ஃபர்ஸ்டே சொல்லிடுவோம். ஆமா, அதனால வந்து லைவா வந்துருங்க, சேர்ந்து புலம்புவோமா கதறுவோமா. ஏன்னா அந்த கம்யூனிட்டி ஷீல்டுக்கு ஒரு கர்ஸ் வேற இருக்காமா, இதை வேற ஜெயிச்சு போட்டோம்னா சீசன் நடக்காது. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த டார்வின் நுண்ணியை சென்டர் போட்டுட்டு ஓடுனே அதோட இல்ல, டார்வின் நுண்ணியஸ் அவனை பத்தி பேசுவோம். நுண்ணியஸ் ஃபர்ஸ்ட் அது போட்டு நம்ம வீடியோ டைட்டில் என்ன தெரியும்ல, ஹாலண்ட் கம் அவுட். ஆமா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்தா அவன் வெளியே வந்தா நம்பால் உள்ள போன வந்தா, இன்னைக்கு உள்ளேயே போயிட்டு கிளம்பிட்டான்ப்பா. அந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக நாங்க அடுத்த செக்மெண்ட்ல வரோம். பட் எஸ், கம்யூனிட்டி ஷீல்ட் இஸ் ஹியர், கிறிஸ்டல் பேலஸ் ஆர் ஹியர். சரி, கிறிஸ்டல் பேலஸ் வச்சு ஆரம்பிக்கலாமா, டிரான்ஸ்ஃபர் வச்சு போயிருவோமா?
இல்ல அதான் ஜென்ரல் நியூஸ் வச்சு ஆரம்பிப்போம். சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. லைவ் வாட்ச்லாம்னு கௌதம் சொன்னாரு. அது எப்போ நடக்குது என்ன ஏதுங்கிறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் லைவ் போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க @காப் கருத்து. அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க @காப் கருத்து _LFC. அது எனக்கு இப்போ 2 நாள் முன்னாடி தான் தெரியும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் 1 வருஷம் கழிச்சு லாகின் பண்ணேன் ட்விட்டருக்கு. மோசம், ரொம்ப மோசம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்ல எங்களோட பாருங்க மக்களே, எங்களோட சோஷியல் மீடியா மேனேஜர் இந்த நான் இல்ல, அது நல்லா கிளியரா தெரியும். எப்படி இப்ப கோத்து விட்டுறது, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு போட்டோம்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எல்லாமே அவன் தான் காரணம் அப்படின்னு. ஆமா. பட் எனிவே வரும். ஸோ கிறிஸ்டல் பேலஸ் ப்ரீவியூ தான் இது. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பேச வேண்டி இருக்கு. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். நுனியஸ் கம் அவுட்னு சொன்னா அவன் வெளியும் வந்தாச்சு வெளியும் போயாச்சு. இப்போ போயாச்சு, அவ்வளவுதான். 53 மில்லியன் யூரோஸ், கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. மேசிவ் லாஸ்ங்க இது. ஆமா. என்னன்னா நம்ம வந்து இது வரைக்கும் அந்த 100 மில்லியன் யூரோஸ்ல 80 மில்லியன் பே பண்ணிட்டோமாமா. 80ஓ 82ஓ, அதான் அந்த அமர்டைஸ்லாம் பண்ணுவோம்ல வருஷம் வருஷம். அவனுக்கு 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்தோம், 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி போட்டாலுமே வந்து 20 60 ஆச்சு. அதான் கிட்டத்தட்ட 80 அந்த போனஸ், அப்புறம் என்னது அந்த அப்பியரன்ஸ் பேஸ்ட் போனஸ், அப்புறம் அந்த பிரீமியர், இதுக்கெல்லாம் சேர்த்து 82 நம்ம கொடுத்தோமாமா. 53 மில்லியன் பிளஸ் ஹெவி ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 65 வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். 65 மேல போற சான்ஸ் இல்லை. எனக்கு கேட்டா ஓகே, 82ல 65 திருப்பி எடுக்கிறோம்னா 17 மில்லியன் யூரோஸ் இஸ் 10 or 12 மில்லியன் பவுண்ட்ஸ். ஓகே எனக்கு தோணுது. அந்த 10 to 1 மில்லியன் பவுண்ட் லாஸ் வந்து ஓகே. ஒரு பிரென்ட்ஃபோர்ட்ல 2 கோல் போட்டான், நியூ காசல் 2 கோல் போட்டான், அதுவும் இல்லாம ஏகப்பட்ட மிஸ் பண்ணல நம்ம தலைய பித்த வச்சுக்கிட்டான், அதுக்கும் ஒரு சேர்த்து ஒரு 2 மில்லியன். ஆக மொத்தம் ஒரு 12 மில்லியன் லாஸ். 12 to 15 மில்லியன் பவுண்ட்ஸ் நமக்கு வந்து அவன் மேல லாஸ். நான் வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப லாஸ் எடுத்திருக்கோம். கீழே கமெண்டா கட்ட போட்டிருந்தாரு. மனசா இதோடு சொல்லுங்க, எவனாச்சும் யூரோப்ல இந்த காசு கொடுத்துருப்பானா? அவன் பெருசு. இத கொடுத்து நம்ம பாட்டு கம்முன்னு வாங்கிட்டு போய்க்கணும். யூரோப்ல ஒரு பயம் வந்து காசு கொடுக்கல. இன்னைக்கு தாங்க வந்துச்சு இந்த நாப்போலி பசங்க, கோல்மால் பசங்க, அவனுங்க டீல பேசி முடிச்சுட்டு 2026 வரைக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்களாமா. ஆமா, என்ன கோல்மால் வேலை அவனுங்க. அது அட்லீஸ்ட் ஓகே, மொத்தமா 65 மில்லியன் யூரோனா ஒரு 58 மில்லியன் பவுண்ட் வருது. சரி போ, என்னமோ ஒரு 20 மில்லியன் லாஸ், 15 இருந்து 20 மில்லியன் லாஸ், போய் தொலை என்னமோ ஆயிப்போன்னு சொல்லிட்டு வித்தாச்சு, அவ்வளவுதான். ஆமா, இல்ல அந்த லாஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து தாங்க ஆகணும். ஏன்னா ஐ மீன் அவன் பண்ண அட்டகாசத்துக்கு வந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவன்கிட்ட இருந்தெல்லாம் 100 மில்லியன்லாம் எதிர்பார்க்க முடியாது. பார்த்து ஒருத்தன் 100 மில்லியன் கொடுத்தான்னா அவனுக்கு ஃபுட்பாலே தெரியாதுன்னு அர்த்தம். அதுவும் ஒண்ணுதான். அதனால வந்து ஆனா ஒண்ணுங்க, 3 இயர்ஸ்ல 70 பக்கமா ஜிஏ வச்சிருக்கான். கணக்கு போட்டு பார்த்தா 22 23 ஜிஏ பர் சீசன். ஓகே தான், மோசம்லாம் யாரும் சொல்ல முடியாது. நாம இது ஏன் மோசம்னு பேசிட்டு இருக்கேன்னா, இதேவே ஒரு 35 மில்லியன் 40 மில்லியன் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா ஆஹா ஓஹோன்னு இருப்போம். இதே 70 ஜிஏக்கு ஒரு 50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருந்தா கூட. ஆனா அது மட்டும் இல்ல, பட் நீங்க ஐ மீன் அவன் 22 ஜிஏ பர் சீசன் போடுறான்னு வச்சுக்கோ. அவன் ஆக்சுவலா போட வேண்டியது ஒரு நார்மல் ஸ்ட்ரைக்கர் இருந்திருந்தானா they would have put around 28 அவனுக்கு கிடைச்சிருக்கிற சான்சஸ்க்கெல்லாம். அதுதான் சொல்ல வரேன். ஸோ அவன் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த லாஸ். இல்லைனாக்க என்னத்துக்கு இதே அவன் வந்து ஒரு கேப் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எட்வர்ட்ஸ் வந்து கிளாப் அடிச்சு போடுறாரு. அந்த பால் ஜாய்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது கேப் கிடைக்கும் போதெல்லாம். இன்னைக்கு யர்கன் கிளாப் became a Darwin Nunez fan in one night அப்படின்னு இன்னைக்கு ஒரு ட்வீட். கேப் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்க வேண்டியது. ஆனா அது கரெக்ட் தாங்க, அது கரெக்ட் தான். லைக் அதாவது ஒரு அது ஆக்சுவலாக நிறைய மேனேஜர்ஸ் இது ஐ திங்க் ஒரு ஃபியூ எபிசோட் இந்த சம்மர் சீரீஸில் தான் பேசினேன். பிரெண்டன் ராஜர்ஸ்க்கும் பென்டேக்கேவை இதனால தான் பிடிச்சிது. எப்போ பார்த்தாலும் லிவர்பூலுக்கு அகேன்ஸ்டாக கோலுக்கு போடுவான் பென்டேக்கே. ஸோ அதனால பிரெண்டன் ராஜர்ஸ்க்கு ஆஹா இவன் செம்ம வேர்ல்டு கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே தாங்க நம்ம செட் பண்ற டீம் எதிர்த்தே கோல் போட்டானா அப்ப இவன் பெரிய பிளேயர் தான். அதுதான். ஸோ அந்த ஒரு கோச்சஸ் பயஸ் எப்போதுமே இருக்கு. ஸோ அதான் நுனியஸ் அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ல கண்ணா பின்னான்னு ஓடினா, கண்ணா பின்னான்னு ப்ரெஷர் பண்ணா, ஏதோ அந்த சீசன் மட்டும் நல்லா பண்ணிட்டான் பென்ஃபிகாக்கு. அதை வச்சு கிளாப் வாங்கிட்டாரு. ஐ மீன் என்னமோங்க, we've sold Nunez and we've sold Diaz for combined அவன் 75 இவன் ஒரு 53 128 மில்லியன் பேஸுக்கு நம்ம வித்திருக்கோம். which is huge. நம்ம ரெண்டு பேரையும் வாங்கினது அடடா யோசிச்சு பார்த்தா 2 பேரும் வாங்கின அந்த பிரைஸ் ஆகி போச்சு. ஏன்னா டியாஸ் 35
நுனியஸ் வந்து இப்போ 100 மில்லியன் போட்டா 80 மில்லியன் போட்டா கூட 130 வாங்கின பிரைஸுக்கு வித்திருக்கோம். ஓகே தானே, 2 பேரையுமே 3 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்கின பிரைஸுக்கு வித்திருக்கோம். அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா ஓகே டீல் தான் தோணுது. அது ரைட், அப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். அண்ட் ஐ மீன் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஐ திங்க் நுனியஸ்க்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நமக்கு ஃபார்வர்ட் லைனில் ஆப்ஷன்ஸ் இல்லை இப்போது. ஏன்னா இப்போ கேக்போ, எக்கிட்டிகே, சாலா, பேக்கப்புக்கு வந்து ரியோ குமோஹா, ஃபெட்ரிகோ கியஸா தான் இருக்கானுங்க இப்போது. விச் மீன்ஸ் இப்போ இந்த ஈசாக் சைனிங் வந்து இட் இஸ் ஆப்சல்யூட்லி எசென்ஷியல். ஈசாக் கிடைக்கலன்னா வேறு யாரையாச்சும் வாங்கணும். ஏன்னா இந்த வருஷம் ஆப்கான் வேறு இருக்குது, சாலா கிளம்பிடுவான் ஜான்வரி ஃபெப்ரவரியில். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு புலம்புனன்ல நாங்கள் தான்டா அப்படின்னு நடந்துட்டு இருந்த காலம்லாம் போய் இப்போ ஐயோ சென்டர் பேக்லேயும் 2 பேரை தவிர அவனும் இல்லை, முன்னாடி 3 பேரை தவிர அவனும் இல்லை. சென்டர் பேக் ஆச்சு. ஆமாம் இல்லை, பட் சென்டர் பேக் ஆச்சு. உங்களுக்கு எண்டோ இருக்கான், கிராவன் பச் இருக்கான், ஏதோ பண்ணிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம். நாட் ஐடியல். ஃபார்வர்டில் நீங்கள் யாரை போட்டு ஆடுவீங்க? ஜேடன் டான்ஸ் வேண்டாம் வேண்டாம். வில் ரைட் வில் ராங் தான். அவன் ராங் ஆப்ஷன் நமக்கு. சரி சரி, ஃபர்ஸ்ட் டீமுக்கு அவன் ராங் ஆப்ஷன். அதான் என்னன்னு தெரியலீங்க. அதாவது இது எல்லாமே சாங்ஷன் பண்றோம். ஓகே, ஐ திங்க் வி டுக் a huge gamble. 75 மில்லியன் அல் நாசர் கொடுக்கறதா இருந்துச்சு. And we said no. For whatever reason we said no. I have no idea now. இல்ல, ஐ திங்க் அப்போ என்ன பேச்சு இருந்ததுன்னா, ஏன்னா ட்ரெண்ட்டுக்கும் மெட்ரிட் அதே ரீசன் தான் கொடுத்தோம். ஏன்னா மெட்ரிட் ஆஃபர் பண்ணதுக்கும், ஏன்னா we don't want to break up our squad in the middle of a season. அதனால நுனியஸையும் விற்கல, ட்ரெண்ட்டையும் விற்கல ஜனவரியில். திங்க் 20 மில்லியன் ஹிட். அதில் 75 மில்லியன் அப்பவே வந்து வித்திருந்தோம்னா we would have balanced our books massively. அதுவும் எனக்கு இப்போ புக்ஸ் எல்லாம் கனவே இல்லைங்க. அதாவது இப்போ வந்து நம்ம சொல்றேன் என்னன்னா, கரெக்டாக அதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த சம்மர் மட்டும் நம்ம வந்து கணக்கு போட்டு பார்த்தோம்னா இது வரைக்கும் லிவர்பூல் இன்கமிங் டிரான்ஸ்ஃபர்ஸ் மாமடாஷ்வில்லி இந்த சீசன் தான் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் 29 மில்லியன் பவுண்ட்ஸ் சொல்கிறேன் எல்லாமே. ஃப்ரிம்பாங் அதே 29 மில்லியன். அந்த பெக்ஸி அந்த கோல் கீப்பர் வாங்கணும் 1.5 மில்லியன். ஃப்ளோரியன் வர்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆட்-ஆன்ஸ் 116 மில்லியன் பவுண்ட்ஸ். கர்கஸ் 40 மில்லியன். எக்கிட்டிகே 75 மில்லியன் பவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆட்-ஆன்ஸ். அண்ட் வில் ரைட் வந்து 200,000 பவுண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இன்கமிங்ஸ். அவுட் கோயிங் இன்கமிங் மொத்தமா இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 295.2 மில்லியன் வருது இன்க்ளூடிங் ஆட்-ஆன்ஸ். இவங்க எல்லாத்தையுமே ஆட்-ஆன்ஸோட சேர்த்தியே சொல்றோம், ஓகேவா? அவுட் கோயிங்ஸ் ட்ரெண்ட் 8.5 மில்லியன் பவுண்ட்ஸ், ஏன்னா 10 மில்லியன் யூரோஸ். 8.5 மில்லியன் பவுண்ட்ஸ். கெலஹர் 18 மில்லியன் பவுண்ட்ஸ். குவான்சா 34 மில்லியன் பவுண்ட்ஸ். நாட் பிலிப்ஸ் 3 மில்லியன் பவுண்ட்ஸ். லூயிஸ் டியாஸ் 65.5 மில்லியன் பவுண்ட்ஸ். டைலர் மார்டன் 13 மில்லியன் பவுண்ட்ஸ். 15 மில்லியன் யூரோஸ் தான் அது ஆட்-ஆன்ஸ்ல சரி. ஸோ 13 மில்லியன் பவுண்ட்ஸ். நுனியஸ் 56 மில்லியன் பவுண்ட்ஸ். 65 மில்லியன் யூரோஸ். ஸோ 56 மில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துனோம்னா வந்துட்டு 198 மில்லியன் பவுண்ட்ஸ் வருது அவுட் கோயிங்ஸ். ஸோ கணக்கெடுத்து பார்த்தா நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தா வந்து 96 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் இது வரைக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்ப வந்து இப்போ ஹார்வி எலியட் டாக்ஸும் போயிட்டு இருக்கு, லைப்சிகோட போயிட்டு இருக்கு. ஒரு 4 நாள் முன்னாடி டாட்டனமும் வந்துச்சு. டாட்டனம் மேடிசன் அவுட்டு அப்படிங்கறதுனால வந்துட்டு டாட்டனம் டாக்ஸும் வந்துச்சு. பட் லைப்சிக் முன்னாடி வந்துட்டு இருக்கு, ஏன்னா தே வாண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜாவி சிமான்ஸ். ஏன்னா ஜாவி சிமான்ஸ் வந்து செல்சி வேணாம் அப்படிங்கிற ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கனால அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஐ திங்க் we can get 40 மில்லியன் 35 plus 5 மில்லியன் அந்த மாதிரி கூட ஐ திங்க் we can get. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலியட்டுக்கு தானே? எலியட்டுக்கு ஆமா, ஐ திங்க் 35 is a reasonable price. 35 plus 5 reasonable price. I think you will also be okay with it. ஏன்னா 60 கம்மியா வாங்க மாட்டானுங்க. கரெக்ட்டா 60 65 கண்டிப்பா வாங்குவானுங்க ஜாவி சிமான்ஸ்க்கு. தெரியல எனக்கு என்ன பிரைஸ் சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு சிமான்ஸ்க்கு ஐடியா இல்லை. பட் டெஃபினட்டா ஐ மீன் ஈவன் அதர்வைஸ் இங்க லைப்சிக் ஆர் இனஃப், என்ன சொல்றது, ஒரு பிக் இனஃப் கிளப் டு அஃபோர்ட் 35 plus 5. செஸ்கோல் இப்ப வருது இல்ல 85 மில்லியன். அதுதான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் இல்லாமே சப்போஸ் செஸ்கோவும் விற்கல இவனையும் விற்கலன்னு அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலுமே 40 மில்லியன் அளவுக்கு தே ஆர் பிக் இனஃப் டு அஃபோர்ட். ஈவன் 58 மில்லியன் நாபி கீட்டாக்கும் 60 மில்லியன் சோபோஸ்லைக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் நம்ம எப்ப திரும்பி வாங்கிட்டு வரது அதெல்லாம்? அது சரி. அதனால அது ஒரு 40 மில்லியன் வந்தா கூட வந்து அவர் நெட் ஸ்பெண்ட் வில் கம் டவுன் டு 55 மில்லியன் 57 மில்லியன் தான்.
மொத்தமாவே நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப அழகா போய் ஒரு 150 ஈசாக்கு கொடுப்போம்ல, பணம் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ப்ராப்ளம் நம்ம கிட்ட இல்லையே. நியூகாசில் நியூகாசில் என்னங்க நடக்குது, என்ன நடக்கும்? இல்ல அவங்க வந்து இப்போ அதான் சொல்றேனே, இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் இன் நியூகாசில்ஸ் ஹேண்ட்ஸ், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ஈசாக் கையிலயும் இல்லை, நம்ம கையிலயும் இல்லை ஆக்சுவலா பார்க்க போனா. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி நீ உனக்கு போகணும், ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஈசாக்கு வந்து சரி நீ லிவர்பூல் போகிறது நான் ஒத்துக்கிறேன், அவங்க பிட் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எங்கிட்ட இல்லை. இப்போ நீ கிளம்புனா உனக்கு பதிலாக எவன் ஆட போகிறான்? அதுதான் பிரச்சனை இப்போ அங்கே. அதனால தான் செஸ்கோக்கு போனாங்க. செஸ்கோ வந்து இல்லை ஐ வில் கோ டு மேன் யுனைடெட் ஒன்லின்ட்டான். சரி ஓகே அவன் யுனைடெட் போகிறான். இப்போ நிக்கலஸ் ஜாக்சன் ரூமர்ஸ் வந்திருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜோ பெட்ரோ, லியம் டெலாப், அதுக்கப்புறம் தான் நிக்கலஸ் ஜாக்சன் செல்சியில். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அண்டு I think if they get Jackson naka they will let Isak go. இப்போ சப்போஸ் ஜாக்சன் ஃபார் வாட் எவர் ரீசன் அவன் வந்து இல்லை எனக்கு நியூ காசில் பிடிக்கல, நான் அங்கே போக மாட்டேன், வேற எங்கேயாச்சும் போகிறேன், நான் செல்சிலேயே இருந்துக்கிறேன்னு அவன் சொன்னான்னா நியூ காசில் வந்து ஈசாக்ட என்ன சொல்லலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அல்டிமேட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ காசிலோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தே ஆர் நாட் லூசிங் எனி திங். ஐதர் ஈசாக் வில் நாட் பிளே ஃபார் தெம், ஈசாக் வந்து நான் உங்களுக்கு ஆட மாட்டேன்னு சொல்ல போகிறான். ஸோ எப்படி இருந்தாலும் they would have been in a situation if they didn't get a replacement and ஈசாக் நம்மள்ட்ட வித்திருந்தா they would not have had anyone to play there. ஸோ எப்படி இருந்தாலும் அதே சுச்சுவேஷன் தான். இல்லை ஈசாக் ஆட போகிறான், சரி ஒரு சீசன் நான் ஆடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆனால் டெஃபினட்டாக கிளம்புறேன்னு சொல்ல போகிறான், அவ்வளோதான். ஸோ either way நியூகாசில் வந்து they are either going to have the same situation if they sell Isak to us or if he doesn't play. இல்லை he plays for them for one season, they get a good goal scorer, அவ்வளோதான். ஸோ அல்டிமேட்லி கார்டு வந்து நியூ காசில்கிட்ட தாங்க இருக்குது. அவங்க வந்து ஜாக்சனை வாங்கிட்டு நான் விற்கிறேன்னு சொன்னால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் தி இஷ்யூ. எனக்கு என்னன்னா உள்ள உண்மையாவே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா நியூ காசில் வழியா வர ஜேர்னலிஸ்ட் எல்லாமே அவன் கண்டிப்பா போக போறான், அவன் கண்டிப்பா இருக்க போறது இல்ல, செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளார he will be a Liverpool player அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பிட்டை போட்டா அந்த பிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ரிஜெக்டட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஃபெப்ரிசியோ வந்து டெய்லி சொல்றான் ஈசாக் இன்னைக்கு ட்ரெயின் பண்ண மாட்டான், ஈசாக் இந்த டோர்னமெண்ட் ஆட மாட்டான், ஈசாக் வந்து இங்க ட்ரைனிங்ல வந்து தனியாக தான் ட்ரெயின் பண்ண வச்சாங்க, அவனை வேணே பனிஷ் பண்ற மாதிரி பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கூவுறான். என்ன நடக்கும், he only wants Liverpool, he doesn't want to play for Newcastle anymore அப்படி இப்படின்னு அவன் ஒரு பக்கம் சொல்றான். பட் Liverpool will not make a bid if Newcastle don't open the door again அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம இண்டி பயவுல அது 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 பிஃப வச்சுக்கிட்டு நுண்ணியஸ் பிஃபோட கனெக்ட் பண்ணி பிஃபுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ் கொடுத்ததை நம்ம நுண்ணி ஈசாக்க வாங்குறதுக்கு அவன் கதையா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா இப்போ இல்ல, ஆனா we are at a standstill. நீங்க சொன்ன மாதிரி nothing has progressed. என்னமோ நம்ம ஈசாக்கோட டேர்ம்ஸ் எல்லாம் பேசியே முடிச்சாச்சு, 5 இயர் கான்ட்ராக்டே கொடுத்தாச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? நெக்ஸ்ட் வீக் சீசன் ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி விளையாடுவோம், எதுவுமே அவனுக்கு தெரியாது. இல்ல ரியலிஸ்டிக்கா நான் சொல்லட்டுமா, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது டெட்லைன் டேல போய் முடியும்னு எனக்கு தோணுது. ஐதர் தட் இல்ல வேண்டைக் சிச்சுவேஷன். ஏன்னா வேண்டைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஐ வில் நாட் பிளே ஃபார் சவுத் ஆம்டன், அந்த மாதிரி தான் ஏதோ சிச்சுவேஷன் வந்துச்சு. மேபி நாட் இன் இவ்வளோ சிவியரா இல்லைனாலும் ஈ சைட் எனக்கு இஷ்டம் இல்லை இங்க ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தே காம்ப்ரமைஸ். ஃபர்ஸ்ட் 2-3 கேம் சவுத் ஆம்டன் வந்து வேண்டைக் இல்லாம தான் ஆடினாங்க. அதுக்கப்புறம் தே காம்ப்ரமைஸ்ட் அண்ட் he played half a season அங்க. அதுக்கப்புறம் he came to Liverpool. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ். அவன் வந்து அதான் சொல்றேன், என்ன கேட்டா ஐ திங்க் நீங்க சொன்ன பாயிண்ட் தான். ஈசாக் வரானோ இல்லையோ, நமக்கு ஒரு சென்டர், நமக்கு ஒரு அட்டாக்கிங் பிளேயர் அவசியம் இப்போ. ஆமா, எனக்கு we are at a point wherein நமக்கு சென்டர் பேக்கும் அவசியம், அட்டாக்கிங் இதுவும் பிளேயரும் அவசியம். ஆளே இல்ல. லைக் இட்ஸ் நாட் தட் ஓ இவன் வந்து குவாலிட்டி சரியில்லை அதான் நம்ம யாரோ வாங்கலாம், அது இல்ல. நம்ம நிலைமையே வந்து ஆனா பிளேயரே இல்லடா. நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததை பார்க்கலாம். we are playing a very dangerous gameங்க. I expected us to keep Nunez and Diaz, especially Diaz not before we get Isak. எனக்கு that was நான் கூட ட்வீட் கூட பண்ணிருந்தேன். We have to keep Diaz unless we get Isak அப்படின்னு. We are really at the stretch right now. Okay, நம்ம டெஃபினட்டா எல்லாமே வித்தறலாம், அப்புறம் நம்ம என்ன வேணாலும் போய் வாங்கிக்கலாங்கிற மாதிரி நம்ம ஒரு டேஞ்சரஸ் கேம் ஆடிட்டு இருக்கோம் இப்போ. இல்லை அதுதான் ஆடிக்கிட்டு இருக்கோம், அது மாதிரியெல்லாம் இல்லை, அதுதான் ஆடிக்கிட்டு இருக்கோம்.
வந்து அதனால தான் இப்போ திடீர்னு பார்கோலா ரூமர்ஸ் எல்லாமும் வந்துச்சு. பார்கோலா ரூமர்ஸ் வந்துச்சு. அப்புறம் யாரோ ஒருத்தன் போட்டிருந்தா போத் லிவர்பூல் அண்ட் ஆர்சனல் ஆர் லுக்கிங் இன் டு தி ஆப்ஷன் ஆஃப் கெட்டிங் ராட்ரிகோ ஆன் லோன் ஃபார் ஒன் சீசன் அண்ட் தென் மேக்கிங் இட் பர்மனன்ட் நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு. ஸோ இந்த ரூமர்ஸ்லாம் எதுக்காக வருதுன்னா, ஏன்னா ஈசாக் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃப்ரண்ட் லைன் வந்து இப்போ இட் இஸ் வெரி டெப்ளீட்டட்னு சொல்லிட்டு, அண்ட் ஈசாக்கும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வி நீட் அட்லீஸ்ட் ஒன் மோர் அட்டாக்கர் பேர் மினிமம். அண்ட் சென்டர் பேக் வந்து இட் இஸ் எசென்ஷியல். பட் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அட்டாக் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சென்டர் பேக், அதுக்கப்புறம் போவோம். எனக்கு என்னமோ இந்த விண்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஓஹோ நம்ம தாண்டா இல்ல ஏன்னா இருந்தோம். இல்ல ஏன்னா நம்ம விண்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது டெப்த் இருந்தது. அதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எலியட்டும் கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க. எலியட்டாச்சும் அப்பப்போ ரைட் விங் ஆடுவான். இப்போ அவனும் இல்லைன்னா வெறும் லிட்டரலா வெறும் கியஸா இவன் மேபி கர்டிஸ் ஜோன்ஸ் அங்கங்க ஆட முடியும் அவனால ஃப்ரண்ட் லைன்ல, அவ்வளவுதான். இல்ல ஏன்னா டெப்த் இருந்தது. வாட் we are doing I think I'm genuinely lost for what we are doing. இல்ல எனக்கு இன்னொரு பக்கம் என்ன தோணுதுன்னா, ஈசாக் அதாவது whatever plays out in the media, ஈசாக் வரலனா I don't think we are selling Nunez and Diaz. ஹைண்ட்சைட்ல யோசிச்சு பார்த்தா லைக் வாட் டு யூ திங்க்? அவன் வர மாட்டான்னு நினைச்சும் நம்ம வித்துருப்போமா? இல்ல அது சொல்ல முடியாதுங்க. லைக் அதாவது வந்து ஐ திங்க் ஸோ இது வந்து ஐ திங்க் இது எங்கேயோ படித்தேன். ஸ்லாட் லைக்ஸ் டு, அண்ட் மோஸ்ட் கோச்சஸ் ஸ்லாட்னு இல்லை, மோஸ்ட் கோச்சஸ் தே லைக் டு ஒர்க் வித் ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ், ஒரு தின் ஸ்குவாடு. மரெஸ்காவே சொல்லியிருந்தேன் ஃபேமஸாக செல்சியில் 25-30 பிளேயரோடலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது, ஐ நீட் ஒரு ஸ்குவாட் ஆஃப் லைக் 15-16 பீப்புள் ஃபார் அ சீசன். அண்ட் அது தவிர யூத் பிளேயர்ஸ் அப்பப்போ வரா மாதிரி. ஸோ தட் இஸ் வாட் ஸ்லாட் இஸ் கியரிங் அப் ஃபார். இந்த டீமே வந்து தட் இஸ் வாட் இட் இஸ் பில்டிங் டுவர்ட்ஸ். ஒரு 15-16 கோர் பிளேயர்ஸ், மேபி இந்த ரியோ குமோகா, வில் ரைட்டு இவங்கெல்லாம் அப்பப்போ வரா மாதிரி, இந்த மெக்கானல் அவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இஸ் லுக்கிங் அட் இட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் த ஸ்ட்ராட்டஜி வாஸ் கெட் ரிட் ஆஃப் எவ்ரி ஒன் ஹூ ஸ்லாட் செஸ் எனக்கு ஐ எம் வெரி லைக்லி ஓகே வித்தவுட் ஹிம் இன் த டீம் அப்படின்னு. அதுதான் இப்போ த திங் இஸ் வி ஆர் ஹைலி ரிலையன்ட் ஆன் ஒன் அதர் அட்டாக்கர் அரைவிங், வெதர் அது ஈசாக்கா இல்லை ராட்ரிகோவா இல்லை பார்கோலாவா இல்லை வேற யாராச்சும் இருக்காங்களா அது தெரியாது. பட் வி நீட் ஒன் மோர் பர்சன் ஃபார் ஷுர். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சென்டர் பேக் கிடைச்சா நல்லா இருக்கும். பட் என்ன கேட்டால் ஐ டோன்ட் திங்க் வி வில் சைன் அ சென்டர் பேக் இந்த விண்டோவில். நான் எனக்கு வந்து யாரோ ஒரு 20 மில்லியன் பை ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு சென்டர் பேக் ஆச்சும் வாங்கி வச்சுட்டு அண்ட் தென் அவனை இன்டகிரேட் பண்ணலாம். பெரிய நேம்ஸ் போகணுங்கிற அவசியமும் கிடையாது. ஏன்னா இன்னமே கேஇ பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. பட் கேஇக்கு வந்துட்டு அவனுக்கு 50 மில்லியன் கேட்கறானுங்க 1 இயர்ல. யாருங்க போய் 50 மில்லியன்ல கொடுப்பா? 1 இயர் கான்ட்ராக்ட் இருக்கிறதுக்கு போய் 50 மில்லியன் நம்ம கொடுக்கறதுல ஒர்த்தே கிடையாது. எனக்கு வந்து இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸா இட்ஸ் ஆல் பின் அவுட் கோயிங்ஸ். 2-3 வீக்ஸ் லைக் என்னடா நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு டவுட் வருது. இல்ல டெப்த்ங்கிறதே எதுவுமே இல்லைங்க மிட்ஃபீல்ட தவிர, நம்மளுக்கு டெப்த்தே இல்ல இப்போ. இல்ல ஐ திங்க் வி ஆர் ஆல்சோ என்ன இப்போ நீங்க ஐ மீன் அட்டாக்கிங் வைஸ் வி நீட் ஒன் பிளேயர் இன்கமிங் ஃபார் ஷுர். ஏன்னா வி டோன்ட் ஹேவ் another player who can play in that front three. அந்த கர்டிஸ் ஜோன்ஸ் தவிர. அண்ட் கர்டிஸ் வந்து இஸ் நாட் அ ஃப்ரண்ட் 3 பிளேயர். அவனால் ஆட முடியும் பட் அதை இஸ் நாட் அ ஃப்ரண்ட் 3 பிளேயர் அவன். ஸோ இந்த மெயின் 3 தவிர ஐ திங்க் வி ஆர் லுக்கிங் அட் வெர்சட்டிலிட்டிங்க. இப்போ சென்டர் பேக் சொன்னீங்க, வேண்டைக், கொனாட்டே, ஜோ கோமெஸ் தான் ஆக்சுவல் ப்ராப்பர் சென்டர் பேக்ஸ். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன் ஹஸ் பிளேட் சென்டர் பேக், கிராவன்பர்ச் ஹஸ் பிளேட் சென்டர் பேக், லிமிட்டட் டைமில் இருந்தாலும் தேவ் ஆல் பிளேடு. எண்டோ ஹஸ் பிளேட் சென்டர் பேக். ஸோ இவங்க 3 ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சென்டர் பேக்ஸ் ப்ளஸ் இவங்க 3 பேர் பேக்கப் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ராபர்ட்ஸனோட கேஸ் வந்து பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா லெஃப்ட் பேக்குக்கு 3 பேர் இருக்காங்க, கெர்கெஸ், சிமிகாஸ், இவன் இருக்கான். ஸோ ராபர்ட்சன் பிகம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் as an alternate சென்டர் பேக். ஐ திங்க் சோங்க. ஐ திங்க் திஸ் சீசன் சென்டர் பேக் வந்து வேண்டைக்கு இதுக்கு பேக்கப் வந்து ராபர்ட்சன் அண்ட் கொனாட்டேக் பேக்கப் வந்து ஜோ கோமெஸ். ஐ திங்க் தட்ஸ் வேர் வி ஆர் அட் ரைட் நவ். ஏன்னா இந்த சைட் பிராட்லி ஃப்ரிம்பாங்க, அந்த சைட் கர்கஸ் அண்ட் சிமிகாஸ். ஓகே, டிஃபென்ஸ் இஸ் ஃபைன். மிட்ஃபீல்டு வந்து 4 ப்ராப்பர் பிளேயர் இருக்கானுங்க அண்ட் ஜோன்ஸ் 5வது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோ இருக்கான். ஸோ எண்டோ வந்து 6வது அப்படி கணக்கு வச்சு பார்த்தோம்னா. ஸோ அங்கேயும் வந்து 3 பொசிஷனுக்கு 6 பிளேயர் இருக்கானுங்க. மேல இருக்கிற 3 பொசிஷனுக்கு தான் வந்து நம்மளுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தா 4 பிளேயர் தான் இருக்காங்க. ஏன்னா ஐ திங்க் ரியோ பிகம்ஸ் அ மெயின் ஸ்டே. நம்ம என்யோனி இருக்கான். ஐ திங்க் என்யோனி will play a lot of games this season in midfield. ஆமா கரெக்ட். அப்படி பார்த்தா ரியோ comes into the attack. அப்படி பார்த்தா மிட்ஃபீல்ட்ல 6 இல்ல 7 பிளேயர் இருக்கானுங்க. இப்போ நம்மளுக்கு அட்டாக் தான் பிரச்சனை. 3 பொசிஷனுக்கு
4 பிளேயர் தான் இருக்கானுங்க. பிகாஸ் கியசா வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் கியசாக்கு எந்த ரூமரும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்ன நடக்குதுன்னு அங்கேயும் நமக்கு தெரியாது. பிகாஸ் he is not இல்ல ஐ playing. திங்க் ஆமா இல்ல ஐ திங்க் கியஸா ஸ்டேஸ்ங்க. ஐ டோன்ட் திங்க் ஹி கோஸ், எஸ்பெஷலி இப்போ அவனுக்கு டியாஸ் சுத்தமா நூனிஸ்லாம் கிளம்பிட்டாங்க. அவனுக்கும் விருப்பம் இல்ல, ஸ்லாட்டுக்கும் விருப்பம் இல்ல. வேற அப்புறம் வழி வாட்ஸ் இல்லைங்க. சரி கியஸாவும் வித்தா இப்போ யாரு ஃப்ரண்ட் 3 ப்ளஸ் குமோ மட்டும்தான் இருக்கானுங்க அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ். அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா ஸ்லாட் clearly doesn't rate him. He doesn't want to use him until it's absolute necessary that we have to bring him on. இல்லைனா he doesn't even gets substitution minutes கூட கிடைக்கிறது இல்ல அவனுக்கு. பட் வேற வழி இல்லைங்க, அவனை வச்சு தான் ஆகணும். பட் எனிவே ஆல்ரெடி இது பேசியே 24 நிமிஷம் ஆயிடுச்சு. கிறிஸ்டல் பேலஸ் ப்ரீவியூக்கு வருவோம். கம்யூனிட்டி ஷீல்டு மார்க் கேயின்னு சொன்னீங்க. இது வந்து கேயோட டீம். இது பேசிக்காக கேஇ, எஸ்ஏ, ஃபியூ அதர் குட் பிளேயர்ஸ், வார்டன் எல்லாம் இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க நமக்கு வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் சென்டர் பேக் அண்ட் ஸ்ட்ரைக்கர் தான் மெயின், பட் வி ஆல்சோ நீட் ஒரு டிஎம். அண்ட் ஆடம் வார்டன் ஐ திங்க் லாஸ்ட் சீசனும் என்னவோ தான் சொன்னேன், ஏதோ ஒரு எபிசோடில் சொன்னேன், ஆடம் வார்டன் வில் பி மை ட்ரீம் சைனிங் அந்த மாதிரி ஒரு இதுக்கு. இல்ல எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் ஐயோ யுனைடெட் பலேபா வாங்குறானுங்க, பலேபா. டேய் நமக்கு பலேபா வேணாம்டா. பலேபா இஸ் ஐ கிராவன்பர்ச் டைப் ஆஃப் பிளேயர். நமக்கு தான் கிராவன்பர்ச் இருக்கானே, நீ போய் திருப்பி எதுக்கு பலேபா வாங்க போற? பட் ஆன் த ஃபிளிப் சைட் வி நீட் வாட்டன். ஏன்னா வாட்டன் வந்து இஸ் அ பிளேயர் வித் ஹை ஐக்யூ அண்ட் இஸ் ஏபிள் டு கமாண்ட் லார்ஜ் ஸ்பேசஸ். அந்த மாதிரி பிளேயர் தான் நம்மளுக்கு டிஎம்மா வேணும். அதனால வாட்டன் மேக்ஸ் மோர் சென்ஸ். பட் வாட்டன் ஆப்வியஸ்லி 100 மில்லியன் பச்சக்குன்னு குத்துவானுங்க. இந்தாப்பா பிரைஸ் டாக் 100 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பானுங்க. அதனால we are not getting Wharton. We are not getting a DM this summer. That is very very blatantly known. அது வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகல. பட் they play a 3-4-2-1 formation. போன சீசன் எங்க முடிச்சா 12th முடிச்சானுங்களா? போன சீசன் 12th முடிச்சாங்க. ஸோ அவங்க வந்து தே ஸ்டார்டட் ஆஃப் பேட்லிங்க அவங்க சீசன். நீங்கள் ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் மேபி 5 games in or something அவங்க 18th இருந்தாங்க. they were quite bad. ரெலிகேஷன் ஃபார்ம்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் they picked up and got to 12th. again அது வந்து இட் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் போத். இவன் ஆலிவர் கிளாஸ்னரும் சரி, ஏன்னா அவங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் நாட் அந்த லாஸ்ட் சீசன் பட் அதுக்கு முன்னாடி சீசன் தான் ஈகேனன். ஆமா, அண்ட் he did a very good job. அப்போ லாஸ்ட் சீசன் வந்து he started off badly. நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க whether he will still be in his job at the end of Christmas அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் பிக்கப் பண்ணி பயங்கரமா they finished 12th and at the end of the season they won a trophy also. First FA Cup in எவ்வளோ I think in their history நினைக்கிறேன். Maybe in their history இல்ல in 70 odd years. இல்ல in their history நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது நியூகாஸ்ல் 70 years அந்த ட்ரோஃபி. ஆமாம் கரெக்ட். நியூகாஸ்ல 75 years. கரெக்ட். ஸோ அதான், ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹஸ் டெலிவர்ட் அ ட்ரோஃபி. ஸோ அதனால வேற எதுவும் தேவையில்லை. இதை இந்த டீம் பாருங்களேன். அதாவது just read out the team. ஹெண்டர்சன் கீப்பர், கேஹி லெஃப்ட் சென்டர் பேக், லக்ரா சென்டர் பேக் அண்ட் ரிச்சர்ட்ஸ் ரைட் சென்டர் பேக், டைரிக் மிச்சல் லெஃப்ட் விங் பேக், கமாடா அண்ட் யாரை போட்டிருக்கீங்க? வாட்டன், முன்னியோஸ், இஸ்மைலா சார் அண்ட் எசே அண்ட் மட்டட்டா. இதுல என்ன பாயிண்ட் நான் சொல்ல வந்தேன்னா, மட்டட்டா, எசே, வார்டன், கெய் இவங்க 4 பேருக்குமே டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் ஹெவியா போயிட்டு இருக்கு. எங்கேயோ போயிடுவாங்க, எங்கேயோ ஏதோ நடந்துரும், அந்த பிளேயருக்கு போவாங்க, இந்த பிளேயர் இந்த கிளப்புக்கு போவாங்க, அங்கே போவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை கிளப்புக்குள்ளார. இங்கே நான் போகிறேன் அங்கே நான் போகிறேன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே நம்ம டீம் விட்டு அவங்க கிளப்பை விட்டு வெளியவும் வரல. ஆமாம் பார்த்தீங்களா? அது இந்த சம்மர் வந்து தேவ் காட்டன் ஒன்லி 1 பிளேயர். அயாக்ஸ்ல இருந்து ஒரு லெஃப்ட் பேக் வாங்கியிருக்கானுங்க. அவன் பேர் என்னங்க? சூசோவா? போர்னா சோசா, குரோவேஷியன் லெஃப்ட். ஆமா, ஒரு பிளேயர் தான் வாங்கியிருக்கானுங்க. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல தான் ஆப்வியஸ்லி அவங்க இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் நம்மள மாதிரி வந்து ஆச்சா போச்சான்னு போய் 4 பிளேயர் வாங்கலாம், அவங்களால முடியாது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெவென்யூவும் கிடையாது. ஆனாலும் அவங்கள கிரிப் பண்றாங்களான்னு பாருங்களேன். அது சரியில்லை இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு வராது. அவங்க ஆம்பிஷன் மிட் டேபிள்ல முடிக்கிறது. they have this is a very solid team. போன வருஷம் பார்த்தீங்கன்னா கமாடா, வாட்டன்லாம் செம மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் அவங்க. ஏன்னா வாட்டன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் தான் வந்தான், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் இன்ஜர்டா இருந்தான். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனாவே அவன் வந்தான். வந்துட்டுமே அங்கே எஃப்ஐ கப் ஃபைனல் என்ன பண்ணாங்க நம்ம பார்த்தோம். செம்ம காம்பினேஷன் பண்ணானுங்க, சூப்பராக விளையாண்டானுங்க. இவனுங்க எல்லாம் வெரி டேஞ்சரஸ் டீம் இவனுங்க. ஏன்னா நம்மளோட லாஸ்ட் டேல மாத்தி வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுத்து 1-1 கேம் முடிஞ்சது. அதுவும் கடைசியில தான் தாலா கோல் போடுவான். ஆமா கரெக்ட். அந்த கேம்ல இதுல கிராவன்பர்ச் ரெட் கார்டு வேற, 30 நிமிஷம் ரெட் கார்டோட வேற ஆடுவோம் கடைசி கேம்ல. டைட்டில் லிஃப்ட் பண்ற கேமாடா இதெல்லாம்.
அப்படிங்கிற மாதிரி அந்த கேம் ஆடிட்டு இருந்தோம். அந்த கேம்லாம் 2 டீமுக்கும் ஒன்றும் இது இல்லைங்க, மோட்டிவேஷனே இல்லை ஆடுறதுக்கு. ஆடணுமே ஆடணும் 2 பேரும். ஏன்னா நமக்கும் தெரியும் நம்ம தான் பிரீமியர் லீக் ஜெயிக்க போறோம்னு. அவங்களும் வந்து சரி அடுத்தது FA கப்பு ஜெயிச்சாச்சா அவ்வளோதான், அதுக்கப்புறம்லாம் எதுவும் இல்லை அவங்களுக்கு மோட்டிவேஷன். 12th முடிச்சாச்சு. சரி, இப்ப நம்ம டீமுக்கு வாங்க. எங்க ஜோபோஸ்லாய் போடாம ஒரு டீம். இருங்க அதுதான் கேட்க வந்தேன். இப்ப இந்த மிட்ஃபீல்ட்ல நான் இந்த மிட்ஃபீல்ட வச்சிருக்கேன். இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம இதை யூஸ் பண்ணதுல இருந்து இந்த மிட்ஃபீல்டு இது. சோபோஸ்லாய் எங்க வருவான் அவன்? ஜோபோஸ்லாய் இன்ஸ்டெட் ஆஃப் மெக்காலிஸ்டருங்க. மெக்காலிஸ்டர் இஸ் நாட் பிளேயிங். ஆமாமா கரெக்ட், அவன் ப்ரீ சீசன் ஆடல. ரொம்ப கரெக்ட். மெக்காலிஸ்டர் இஸ் டெஃபினெட்லி நாட் பிளேயிங் திஸ் கேம். அதனால ஜோபோஸ்லாய் தான் வந்து இது இருப்பான். பேண்டேக் வந்து ரிகவர் ஆயிடுவானான்னு தெரியல. ஏதோ ஃப்ளூவோ ஏதோ இல்னஸ்னாங்க. அது ஆயிருவாங்க. பேண்டேக் ஃப்ளூலாம் ஒரு வியாதியா கேம் மிஸ் பண்றது. இந்த பிராட்லி பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் இருக்குதுங்க. அவன் ஏதோ இன்ஜுரின்னு அவன் கிளம்பிட்டான் பிராட்லி. இதே வேலை பொழப்பா போச்சு அவனுக்கு. அப்ப பார்த்தாலும் வர வேண்டியது 2 கேம் ஆட வேண்டியது, இன்ஜுரின்னு போயிட வேண்டியது. நம்ம ஜோ கோமெஸ் இல்ல நம்ம கொனாட்டேக்கு தான் பேக்கப் ஜோ கோமெஸ். இப்ப போறப்போ பார்த்தா ஃப்ரிம்பாங்குக்கு தான் பேக்கப்பா இருப்பான் போல இருக்கு ஜோ கோமெஸ். அட அவன் மட்டும் இருந்துட்டா அப்படியே அவனுமே படுத்தான் கிடக்குறேன். இவனுக்கு அடிக்கடி ரீஸ் ஜேம்ஸ் கூட போன் பண்ணி நினைக்கிறேன், என்ன நடக்குதுடா, நான் வரட்டுமாடா மாப்பிள, நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கே, நானும் வந்து பாத்துட்டு வரேன் கிளம்பலாம் நினைக்கிறேன். 2 பேரும் படுத்துக்கிறானுங்க எல்லாம். அவன் ரீஸ் ஜேம்ஸ் மேடிசன் எல்லாம் ஒன்னா எல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ரூம் எடுத்து படுத்துக்கானுங்களாட்டு இருக்குது. அட்லீஸ்ட் மேடிசனுக்காச்சும் இன்ஜுரி வந்துச்சு. இவனுங்க எல்லாம் ரீ சீசன்லயே படுத்துறானுங்க. கோமஸும் இன்ஜர்டு, இவனும் இன்ஜர்டு. இவனுங்க எல்லாமே என்னத்த சீசனுக்குள்ள போறதுன்னு தெரியல. பட் ஐ திங்க் நம்ம லைனா பித்தாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஐ திங்க் சோபோஸ்லாய் வில் பிளே. மெக்காலிஸ்டர் மட்டும் இருக்க மாட்டான். அண்ட் கிராவன்பர்ச் அண்ட் வேர்ட்ஸ், சாலா, எக்கிட்டிகே அண்ட் கேக்போ. இதுல என்னன்னா, இந்த ப்ரீ சீசன் நான் பார்த்ததுல வேர்ட்ஸ் வந்து நீங்க போட்ட எக்ஸாக்ட் பொசிஷன், அந்த பொசிஷன்ல அவன் ஆடுறான். அந்த சென்டர் சர்க்கிள்ல, அந்த இந்த ஹாஃப் ஆஃப் த சென்டர் சர்க்கிள் தான் அவனோட பொசிஷன். அந்த போட்ட அதே அங்க ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க, வாட்டன் கமாடா வேர்ட்ஸ். அது வந்து என்ன நடக்க போகுது, அந்த ஏரியால என்ன நடக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த கிளாப் சிஸ்டம் கொண்டு வரோமோன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா ப்ரீ சீசன் நான் பார்த்ததுல நம்ம இந்த ஆப்போனன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு பொசிஷன் ஆஃப் த இடத்துக்கு இழுத்துருவோம். ஒரு பிச்சில் ஒரு சின்ன ஏரியாக்கு நம்ம இழுத்துட்டு ஏதோ ஒரு பாஸ்ல வந்து நம்ம அந்த பிரஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே இது பண்ணுவோம், பிரேக் பண்ணுவோம். இதை வந்து அடிக்கடி நான் இந்த என்ன யாரோட ஆடணும் இந்த ப்ரீ சீசன், ஒரே நாள் 2 கேம் ஆடணுமே, பில்பாவ் அத்லெட்டிக் கிளப் கூட ஆடணுமா, அவனுங்களோட நம்ம வந்து ரிப்பீட்டடிவா நான் அதை பார்த்தேன். வேர்ட்ஸ் நீங்க அந்த பிச்சில் போட்டிருக்க அதே எக்ஸாக்ட் பொசிஷன் தான் அந்த ஆடிட்டு இருந்தான். அட்டாக் பயங்கர சென்சேஷனலா இருந்தாலும் பின்னாடி படும் மோசமா இருக்கு அந்த கேம்ல. அதாவது ஒண்ணு சொல்றதுக்கே இல்ல, அழகா பால் எடுத்து வந்தானுங்க உள்ள வந்து கோல் போடுறதுக்கு. அதனால வந்து டிஃபென்ஸ் கவலைக்கிரமா இருக்கு. ஏன்னா மட்டட்டா, சார், எஸ்ஏ 3 பேருமே பிரிச்சு மெய்வானுங்க. எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஐ ஹேவ் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு கர்கஸ். பையன் ஒரு மேட் மான்ஸ்டர் மாதிரி தான் கேம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆப்பனன்ட் பூட் பல அடி மேலதான் தலையோட போறான். டேய் எங்கடா போற அப்படிங்கிற மாதிரி இருக்கு, யோசிக்கிறதே கிடையாது. நான் போய் பால் எடுக்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அழகா டேக்கிள் கீழே விழுவுறான், ஸ்லைடிங் டேக்கிள்ல போய் பால் எடுக்கிறான், முட்டி போட்டெல்லாம் பால் எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தவங்க கீழே நெட் பேக் பண்ணாலும் பார்த்து முட்டி போட்டு படுத்துட்டு பால் எடுத்துட்டு போயிட்டான். அதனால வந்து எனக்கு அந்த பக்கம் கர்கஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. இந்த பக்கம் ஃப்ரிம்பாங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவன் டிஃபெண்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம நிக்கோ வில்லியம்ஸை எவ்வளவு அழகா பிடிச்சான் தெரியுமா? ஒண்ணுமே அந்த நிக்கோ வில்லியம்ஸை பண்ணவே உள்ள டிஃபெண்டர் கிடையாதுன்னு யார் சொன்னா? இல்ல அந்த அளவுக்கு ட்ரெண்ட் மார்தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம சொல்லலையே, அது மத்தவங்க மத்த ஃபேன்ஸ்னா சொன்னாங்க. இவன் ஒரு தடவை கொனாட்டே ரைட்ல கவர் பண்றதுக்கு வருவான். வழக்கமா ட்ரெண்ட் திரும்பி வரவே மாட்டல, பின்னாடி தலைவர் அங்க தட்டி பாத்துட்டு இருப்பாரு. ட்ரெண்ட் வந்து திரும்பி பாக்க, இவன் கொனாட்டே திரும்பி பாக்குறான், பிரிம்பாங்க நிக்கிறான். டேய் நீ எங்கடா இங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டான். தம்பி நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி. செம்ம ஸ்பீடு. அதான் இது நம்ம செம்மையா யூஸ் பண்ண பிரிம்பாங்க. ஒருவேளை ஆப்போனன்ட்ஸ் வந்து கவுண்டர்ஸ் வராங்கல்ல, நமக்கு வந்து அந்த கவுண்டரை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு பாடி தான் வேணும். அது வந்து நம்ம பாலை எடுக்கிறோமா இல்லையா அதெல்லாம் அடுத்த மேட்டர். நமக்கு ஒரு பாடி அந்த இடத்துல இருக்கணும், அந்த கவுண்டரை வந்து ஸ்பீடு குறைக்கிறதுக்கு. சோ தட் மத்தவங்க எல்லாம் ரிகவர் ஆகலாங்கிறதுக்காக. கரெக்டா? அந்த இடத்துல ஐ ஃபீல் ஃப்ரிம்பாங் வில் பி மேசிவ். இது நம்ம இப்ப நம்ம சீசன்ஸ் முன்னாடியே சொல்றோம், எத்தனை இன்ஸ்டன்ஸ் வருதுன்னு பாக்குறோம் சீசன்ல பாப்போம்.
இல்ல அதுதாங்க கவுண்டர்ல லைக் வருவான்னு சொல்லி. ஆமா இல்ல அதுதான் இந்த கேமையே எடுத்துட்டோம்னா சப்போஸ் ஃப்ரிம்பாங் வந்து மேல போயிருக்கான்னு வச்சுக்கோங்க அண்ட் அவங்களுக்கு கவுண்டர் கிடைக்குது மிச்சல் எசே மட்டேட்டா 3 பேருமே இந்த சைடுல இன்வால்வ் ஆனானுங்கன்னா ம். கொனாட்டே வந்து as a சிங்கிள் பர்சன் ஈ cannot டீல் வித் ஆல் த்ரீ ஸோ டெஃபினட்டாக அவன் ஃப்ரிம்பாங் வந்து அந்த ஸ்பீடு வந்து அண்ட் ஸ்டாமினாவும் இருக்கு அவனுக்கு ம். ஸோ சப்போஸ் கிராவன் பர்ச்சும் வந்து இஃப் இஸ் நாட் ரீச்சிங் இன் டைம்னாக்க ஃப்ரிம்பாங் வந்து ஐ ஃபீல் லைக் ஹில் பி ஏபிள் டு ட்ராக் பேக் ம். ம். மச் குவிக்கர் தென் ட்ரெண்ட் அண்ட் இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் அப்புறம் கிராவன் பர்ச்சு பின்னாடி வந்தால் யூஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் 3-on-2 to a 4-on-3 அதுதான் சொல்ல வரேன் ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர் அதுதான் ஐ திங்க் அந்த ஸ்பீட் ஆஃப் ஃப்ரிம்பாங் வில் பி மேசிவ் இந்த சீசன். மேபி இப்போ நான் சொல்றேன், பட் எத்தனை இன்ஸ்டன்சஸ் வரும்னு பார்ப்போம் இந்த சீசன். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ரிம்பாங் அதை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி we can take a count. I think it will be very very massive, very very unique quality of the full back to like sprint back like ஏங்க உண்மையாவேங்க இவன் நான் கைல் வாக்கர் பார்த்திருக்கேன். கைல் வாக்கர் பிரைம்ல எவ்வளவு ஸ்பீட்னு. ஆமா ஆமா இவன் அதோட இவன் எலக்ட்ரிக்கா இருக்காங்க, லைக் லிட்டரலி எலக்ட்ரிக்கா இருக்காங்க. கேம் பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க லிட்டரலி இஸ் எலக்ட்ரிக். எனக்கு ஆமா இல்ல அப்படின்னு இருந்துச்சு. ஆமா இல்ல ஹைலைட்ஸ் பார்த்துருக்கேன் பட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து ஐ திங்க் அட்டாக்கிங் வைஸும் இஸ் த ரைட் ப்ரொஃபைலுங்க. அதாவது வந்து இஃப் இ கோஸ் அவுட் வைட் அந்த ஐ திங்க் ப்ரீசீசன் எந்த கேம்னு ஞாபகம் இல்லை, பில்பாவ் கேம் இல்லை அதுக்கு முன்னாடி யாராடணும் நாம அந்த என்யோனி கோலுக்குன்னு சொல்றீங்க கிராஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லை அந்த கோல் தான் ஹைலைட் லைக் கீ மூமெண்ட் அதுல. பட் ஈவன் அதர்வைஸ் வந்து அவன் அந்த வைடா போய் கிராஸ் பண்றான் பாருங்க, தட்ஸ் அ மேசிவ் த்ரெட்டுங்க அது. எஸ்பெஷலி இந்த 3 பேக்ல எல்லாம் சாலா வந்து இஃப் ஹி கீப்ஸ் கே ஆக்கிபைட்னா இவன் வைட்ல ஒன்னு இவனுக்கு கேப் இருக்கும், இல்ல இ வில் புல் சம்ஒன் ஃப்ரம் மிட்ஃபீல்ட். அப்படி உள்ள போட்டு ஈசாக் அப்படியே டமார் நேட்டர் அடிக்கும் போது எப்படி இருக்கும்? அது சரி அது நல்லா தான் இருக்கும், ஈசாக் வந்தா தானே. ரைட் ரைட் சரி அது வேண்டாம். ஆமா பட் அதர்வைஸ் வந்து ஐ மீன் கீ டாக்கிங் பாயிண்ட்ஸ் நம்ம கீ பிளேயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசே கேஇ சொன்ன மாதிரி மட்டேட்டா வார்டன் இவங்கெல்லாம் ஐ திங்க் தேவ குட். அதாங்க எல்லா நல்ல டீமுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ குட் ஸ்பைனுங்க. அதில் வந்து கிறிஸ்டல் பேலஸ் இஸ் நோ எக்ஸப்ஷன். அதில் கேஹி வார்டன் எசே மட்டேட்டா வந்து தட்ஸ் அ வெரி குட் ஸ்பைன் அண்ட் டீன் ஆண்டர்சன் வந்து இஸ் அ வெரி குட் கீப்பர் ஆல்சோ. ஸோ அதுவும் சொல்லி தான் ஆகணும். இட் வில் பி அ டஃப் கேம், குட் ஓப்பனிங் கேம். நம்ம இதுக்கு நம்ம ப்ரீ சீசன்ல ஜெயிக்கலாமா வேண்டாமா இந்த கர்ஸ் கீஸுங்கறாங்க, இத நம்ம ஜெயிக்கணும். ஐ திங்க் சி அட் தி எண்ட் ஆஃப் த டே ட்ரோஃபி தாங்க, ஜெயிச்சு தான் ஆகணும். மேஜரோ மைனரோ ஜெயிச்சு தான் ஆகணும் என்ன கேட்டா. அண்ட் இன்னொன்று புதுசாக வந்த பிளேயருக்கு இட் வில் பி அ பிக் மோட்டிவேஷன். கர்கஸ் வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டே ஃபர்ஸ்ட் கம்பெட்டிட்டிவ் கேமே ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னாக்க தட் வில் பி அ பிக் ஃபீலிங் ஃபார் தெம் ஆல்சோ. சரி அட்லீஸ்ட் நம்ம we have gotten off to a good startனு அந்த ஒரு ஃபீலிங் வரும் அவங்களுக்கு. அப்போ அதுதான் 2 வருஷமா ஆர்சனல்ல இதெல்லாம் ஒரு ட்ரோஃபி இல்லைன்னு அடிச்சது வந்து இன்னையோட விடுறோம். இன்னையில இருந்து அடுத்த 3 நாளைக்கு இது ஒரு பிக் ட்ரோஃபி. இல்ல அது பாப்பா ரிசல்ட்ட பொறுத்து இருக்கு, பெரிய ட்ரோஃபி ரிசல்ட்ட பொறுத்து சொல்லிக்குவோம். ஓகே ஆமா இன்னையில இருந்து அது பெரிய ட்ரோஃபி, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அது சின்னதா பெருசா நம்ம அந்த டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஆமாம் அந்த அன்னைக்கு டிஸ்கஷனை வச்சுக்கலாம். பட் டிஸ்கஷன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, ஸ்டார்டிங்கில் எபிசோடில் சொன்னோம் இந்த மாதிரி வந்து லைவ் வாட்ச் எல்லாம் பண்ண போகிறோன்னு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக், ஷேர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கானும் முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் எப்போ லைவ் போனாலும் உங்களுக்கு டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நிறைய யூஸ்வலாக உங்களுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னாக்க இந்த லைவ் வாட்ச் எல்லாம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது. பட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நிறைய பேர் வருவீங்க. ஈவன் நான் லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் கூட அது எவ்ரிபடி இஸ் வெல்கம். ஸோ அதனால் யாருக்கு வந்து பார்க்கணுமோ பார்க்கலாம் கிறிஸ்டல் பேலஸ் கேமு. நாங்கள் லைவ் வாட்ச்லாம் பண்ணுவோம். பட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கேம் ப்ரெடிக்ஷன் அதோட முடிப்போம். எப்போது நம்ம காப் கருத்து சொல்லுங்க காப் கருத்தோடைய ஃபர்ஸ்ட் கேம் ப்ரெடிக்ஷன் வந்து நான் வந்து இந்த சீசன் ஃபுல் பாசிட்டிவிட்டியா இருக்கலாம்னு இருக்கேன் நான். ஓ அப்படியா? சரி. ஆனா ஏன்னு கேட்க கூடாது, கடைசியில வந்துட்டு அப்புறம் நம்ம தோத்துட்டோம்னா கௌதமோட பாசிட்டிவிட்டினால தான் தோத்துட்டோம்னு சொல்லக்கூடாது. இல்ல நான் அந்த கேரண்டிலாம் நான் கொடுக்க போறது இல்ல. சரி என்னமோ இல்ல ஆக்சுவலா இல்ல அது சொல்லும் போது ஞாபகம் வருது, நீங்க இந்த சீசன் வேணா ரோல் ரிவர்சல் பண்ணுவோமா, நீங்க பாசிட்டிவா இருங்க, நான் வந்து உங்களை மாதிரி பேசுறேன். உங்களால 2 நிமிஷத்துக்கு மேல கண்டினியூ பண்ண முடியாது. எபிசோடு முடிக்கும் போது டைட்டில் அவர்ச்சிட்டு போயிருவீங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்ன மாதிரிலாம் ஆக முடியாது உங்களால, அந்த அளவுக்கு எல்லாம் பெசிமிஸ்டிக்கா. பட் ஆனா வந்து ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி இந்த புது பிளேயர்ஸுக்குலாம் இது ஒரு வெறியா இருக்கணும். ஏய் வெம்பிளி போறோம்டா, நம்ம பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி முதல் ட்ரோஃபியை முதல் நாளே அடிக்கணும். அந்த கிரிசு அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாதுங்க. சும்மா நம்ம இருக்கிற கேமை எவனாச்சும் தோக்கணும்னு போய் ஆடுவானா, நம்ம போற கேமை நம்ம வந்து ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்க்கலாம்.
சீசன் என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, நம்ம இருக்கிற கையில இருக்கிற கேமை நம்ம ஆடி ஜெயிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இதுதாங்க இந்த கர்ஸ் எல்லாம் நான் நம்புறதே இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க கிறிஸ்மஸ்ல டாப்ல இருந்தா லீக ஜெயிப்போன்னு. ம். வேண்டாம், நம்ம ஹிஸ்டரிய அதான் அதுவும் நம்ம தோத்துருக்கோம். So அதெல்லாம் பார்த்தெல்லாம் நம்ப முடியாது. ஆமா, அதனால வந்து இட்ஸ் கோயிங் டு பி a very easy win. 2-0, 3-0, 3-1 இந்த 3 ஸ்கோர் லைன் என்னவோ ஒண்ணு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணா நான் எங்க டிஃபென்ஸ் பண்ண நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது, அதனால 3-1. 3-1. நான் வந்து இப்ப 2-2 டிரா, பெனல்டிஸ்ல நம்ம ஜெயிக்கிறோம். 2 மணி நேரத்துல லைவ் முடிக்கலாம் தான் பிளான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா இல்ல இது கிடையாது, எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது, எக்ஸ்ட்ரா டைம்லாம் கிடையாது. நம்ம 90 அதுக்கப்புறம் பெனல்டிஸ். சரி, ஓகே. 2-2 டிரா, ஃப்ளோரியன் வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல் ஃபார் த கிளப் அண்ட் இவன் சோபர்ஸ்லை ஒரு கோல். 2 பேரும் ஒரு கோல். இல்ல வேண்டாம், சோபர்ஸ்லை ஆல்ரெடி அடிச்சிட்டான் நமக்கு. எக்கிட்டிகே அண்ட் வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்ஸ் ஃபார் த கிளப் நமக்கு. கர்கஸ் அண்ட் கொனாட்டே கோல்ஸ். போடுங்க, அடிச்சு விடுங்க. கர்கஸ் அண்ட் கொனாட்டே கோல்ஸ். தேர்ட் கோல் ஜோ கோமெஸ் உள்ள வந்து ஹெட்டர். எப்படி அவன் இன்னும் ஃபர்ஸ்ட் கோல் ஸ்கோர் பண்ணல நமக்கு. இல்லையே, நடக்காது. ஆமா, பட் எனிவே, ஸோ உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமும் கீழே போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம லைவ் வாட்சலாம். திரும்ப சொல்றேன், லைவ் வாட்சலாம். சண்டே அன்னைக்கு கிக் ஆஃப்க்கு முன்னாடி ஆரம்பிப்போம், ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி. ஸோ அப்போலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் வேற எதுவும் இல்லை. ரிவ்யூ எபிசோடுக்கு உங்களை பார்ப்போம். இந்த எபிசோட் டைட்டில் வந்து டைட்டில் இஸ் அவர்ஸ்லாம் இல்லை, ஷீல்ட் இஸ் அவர்ஸ். ஷீல்ட் இஸ் அவர்ஸ். ஓ, ஆமா.